ஓகே, ஸோ அடுத்த பார்ட்டு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். சரிங்களா? ஸோ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷனை பொறுத்த வரையும் இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா வேறு வேறு நேம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் டைரெக்டாக சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வேர்டு என்ன சொல்கிறாங்க, இண்டெக்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டிஃபிஷியன்சி. சரிங்களா? அடுத்தது அன்சாச்சுரேட்டட் இண்டெக்ஸ், டபுள் பாண்ட் ஈக்குவலண்ட். அப்படி இல்லைன்னா என்னென்னு சொல்லுவாங்க, டபுள் பாண்ட் ஈக்குவலண்ட். இது எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா இந்த கான்செப்டை தான் மீன் பண்ணுது. சரிங்களா? டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் தான் வேறு வேறு பேர்கள் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இதை தான் மீன் பண்ணுது. சார் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன்னா என்ன சார்? ஸோ இதில் ரெண்டு வகையான கேசஸ் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் ஆர் ரெக்யூர்ட் டு கன்வெர்ட் எ மாலிகுல். அதாவது மல்டிபிள் பாண்டாக இருக்குது இல்லைங்களா? மல்டிபிள் பாண்ட்னா டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். ஆர்கானிக் மாலிகுலில் என்னென்ன அப்படிங்கிறத படிப்பீங்க. சரிங்களா? ஸோ டபுள் பாண்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேஷன். சரிங்களா? ஸோ அன்சாச்சுரேஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறாங்க, இன்ட்டு ஓப்பன் செயின் சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக மாற்றுறாங்க. சேச்சுரேட்டட் அப்படின்னா சிம்பிளாக கார்பனோட இணைதிறன் எவ்வளோமா, வேலன்ஸ் 4. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இப்படி இருக்குது CH3 CH3, இது என்னது உங்களுக்கு சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. சரிங்க. சப்போஸ் இப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு, எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கா? ஸோ சிங்கிள் பாண்டாக இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சேச்சுரேட்டட். அதே மாதிரி அன்சாச்சுரேட்டட்னா இந்த மாதிரி இருக்கிறது, டபுள் பாண்ட் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அன்சாச்சுரேஷன். சரிங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பாண்டு, டபுள் பாண்டாகவும் இருக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் 3 பாண்டு. சரிங்களா? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். ஸோ சிங்கிள் பாண்டாக இருக்கிறதெல்லாம் சேச்சுரேட்டட் கேட்டகரியில் வந்துடும். டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதெல்லாம் அன்சாச்சுரேட்டட் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன டிஃபிஷியன்சியாக இருக்குது, இப்போ சப்போஸ் இந்த மாலிகுல் எடுத்துக்கோங்க, 2 கார்பன் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 கார்பனில் கார்பனோட வேலன்ஸ் எவ்வளோ, 4. ஸோ நார்மலாக இந்த காம்பவுண்ட் இப்படி இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டட், இப்படி இருக்கிறனால இது என்னது அன்சாச்சுரேட்டட். சரிங்களா? ஸோ இப்போ இதில் எவ்வளோ மாலிகுல்ஸ் ஹைட்ரஜனை சேர்த்தனா, எவ்வளோ மாலிகுல்ஸ் ஹைட்ரஜன், மாலிகுல் அப்படின்னு வந்துருச்சு, ஹைட்ரஜன்னா 1, மாலிகுல்னா 2. சரிங்களா? 1 மோல். சரிங்களா? ஸோ அப்படின்னா H2ங்கிறது மாலிகுல். எவ்வளோ மாலிகுல் ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் இது வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக மாறும். ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள். எவ்வளோ ஆட் பண்ணோம், 1 மாலிகுல்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இங்கே இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு ஹைட்ரஜன், ரைட் சைடு ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா? இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இப்படி மாறிடும் இந்த காம்பவுண்டு, CH3 CH3 சிங்கிள் பாண்ட் CH3 மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ அவங்க சொல்கிறது புரியுதுங்களா, இன்ட்டு ஓப்பன் செயின் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஓப்பன் செயின். சரிங்களா? நாட் க்ளோஸ்டு செயின், ஓப்பன் செயின். செயின்லேயே என்ன இருக்குது, க்ளோஸ்டு இருக்குது, ஓப்பனும் இருக்குது. சரிங்களா? க்ளோஸ்டுனா என்னது, சைக்ளிக் காம்பவுண்ட் படித்தோமா இல்லைங்களா? ஸோ 3 கார்பன் இருக்குது, ஒரு சைக்ளிக் ஃபார்ம் ஆகும். 4 கார்பன் ஒரு சைக்ளிக் ஃபார்ம் ஆகும். அது வந்து என்னது, க்ளோஸ்டு. ஸோ டெஃபினிஷன் என்னது, ஓப்பன் செயின். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் கார்பன் கார்பன். சரிங்களா? எத்தனை பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட். சரிங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணும். ஸோ இந்த பக்கம் இந்த கார்பனை வந்து சிங்கிள் பாண்ட் எல்லாமே வரதுக்கு என்ன பண்ணும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா? இப்படி ஆட் பண்ணால் என்ன ஆயிரும் உங்களுக்கு, CH3 CH3 சேச்சுரேட்டட் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா? ஸோ அப்போ இங்கே DU எவ்வளோ, ஸோ இங்கே D எவ்வளோ, 2. இப்போ இதில் H2 நல்லா புரிஞ்சுக்கோங்க, H கிடையாது, H2. ஓகே, அப்போ இங்கே D எவ்வளோ வரும், ஸோ இங்கே என்ன வரும், ஒரு டபுள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட். அப்போ என்ன வரும், DU 2. இங்கே 2H2மா, 2H2னா எத்தனை ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன். ஆனால் 1 மாலிகுல்னு சொல்லியிருக்கேன். மாலிகுல்னா என்னது, H2 சேர்ந்தது. அப்போ என்ன மீனிங்கு, H2 சேர்ந்ததா 1. அப்போ ஒரு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து 2 பை பாண்ட் இருக்குது. அப்போ என்ன வந்துடும், 2. ஸோ இங்கே இதில் வந்து என்ன வரும், 1, இதுக்கு 1, இங்கே 2, இதுக்கு 2. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஒரு DU,
குயிக்காக எழுதுங்க பார்க்கலாம். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த பாண்டை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டை பை பாண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பை பாண்ட். சிங்கிள் பாண்டை சிக்மா பாண்டுன்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி பாண்டு கால்குலேஷன்லாம் பின்னாடி படிப்போம். ஒரு டபுள் பாண்டில் ஒரு பை பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்டில் 2 பை பாண்ட் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரிபிள் பாண்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் எத்தனை பை பாண்ட் இருக்குது? 2 பை பாண்ட். டபுள் பாண்டில் ஒரு பை பாயிண்ட். சரிங்களா? ஸோ பின்னாடி பை பாண்ட் சிக்மா பாண்ட் கால்குலேஷன்லாம் இருக்குது. அது என்னங்கிறத ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதான் கொஸ்டின். இதில் ஃபைண்ட் அவுட் IHD. ஸோ எவ்வளோ இருக்குது? மாலிகுல் எவ்வளோ பெருசாக இருந்துட்டு போகுது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஸோ நமக்கு கான்செப்ட் தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா பாண்டா பை பாண்டா? பை பாண்ட். ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு பை பாண்ட். டோட்டலாக எவ்வளோ பை பாண்ட் இருக்குது? 3. அப்போ டியூ எவ்வளோ? 3. அவங்க என்ன நேம் சொன்னாலும் தான் IHD DU, அதுக்கெலாம் முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து கேஸ் 1. அப்போ ஒரு பை பாண்ட் வந்துருச்சுன்னா என்ன மீனிங், என்ன இருக்கணும்? ஒரு டியூ கால்குலேட் பண்ணிக்கணும். 2 பை பாண்ட் வந்துச்சுன்னா 2 டியூ. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது கேஸில் ஹவு many bonds are cleaved to form an open chain structure compound. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இப்படி இருக்கா? இது என்னது? சிம்பிளஸ்ட் சைக்கிளிக் காம்பவுண்ட். இது ஒரு ரிங்கா? எப்பயுமே ஒரு காம்பவுண்ட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது என்ன நம்ம கன்சிடர் பண்ணோம்? ரிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ இதில் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறீங்க. பிரேக் பண்ண வாட்டி எப்படி ஆகும்? ஸோ இந்த பக்கம் ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஹைட்ரஜன். சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம பிரேக் பண்ணுறதா மீனிங். அப்போ பிரேக் பண்ணோம்னா இந்த இது எப்படி மாறிடும்? பிரேக் பண்ண வாட்டி எப்படி மாறிடும்? இப்போ பிரேக் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கும்? CH2 CH2வா? பிரேக் பண்ணுறோம். சரிங்களா? சைன்லாம் எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணோம்? என்ன ஆட் பண்ணோம்? இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் தான் என்ன ஆகும்? சேச்சுரேட் ஆகும். சரிங்களா? நமக்கு என்ன மீனிங்னா டபுள் பாண்டே இருக்கக்கூடாது, சைனும் இருக்கக்கூடாது, ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு காம்பவுண்ட் எப்படி கிடைக்கணும்? சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக கிடைக்கும். ஸோ பிரேக் பண்ண வாட்டி என்ன ஆயிரும்? பிரேக் பண்ண வாட்டி என்ன மாறிடும்? CH3 CH3. ஸோ அப்போ எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படுது இதுவாக மாறுறதுக்கு? 2, 1 மாலிகுல். சரிங்களா? அப்போ இங்கே எவ்வளோ டியூ? 1. சரிங்களா? அப்போ ஒரு ரிங் இருந்துச்சுன்னா, ஆப்வியஸாக ஒரு ரிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கண்டிப்பாக ஒரு டியூ தேவைப்படும்? 1. சரிங்களா? 1 டியூ தேவைப்படும். ஸோ அப்போ அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? how many bonds are cleaved to form an open chain structure. அப்போ ஓப்பன் chain structure நீங்கள் ஏதோ ஒரு பாண்டை க்ளீவ் பண்ணாலும் என்ன மாறிடும்? சேச்சுரேட்டட் ஓப்பன் சைனாக மாறிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் அதை பொறுத்தா டியூ சொல்கிறோம். ஓகேவா? மீனிங் புரியுதா? இப்படி ஒரு ரிங் இருக்குது, இங்கே எந்த பக்கம் வேணாலும் க்ளீவ் பண்ணலாம். க்ளீவ் பண்ணால் இது என்னது? ஓப்பனாக மாறிடுமா இல்லையா? ஸோ மாறிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? 1 2 3 4 அவ்வளோதானே? அப்போ இங்கே எவ்வளோ டியூ யூஸ் பண்ணியிருக்கோம்? 1 டியூ. அப்போ காமனாக டபுள் பாண்டு வந்தாலும் டியூ சொல்லலாம், ரிங்கு வந்தாலும் என்ன பண்ணலாம்? டியூ சொல்லலாம். சரிங்களா? அப்போ 2 விஷயம், டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன் சொல்ல முடியுமா முடியாதா? ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம், அடுத்தது என்னது? கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நான் இங்கே எழுதுறதுக்கெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இதுக்கு எவ்வளோ டியூ? இதுக்கு ரிங் வந்தாவே என்னதான், எத்தனை ரிங் இருக்குன்னு கவுண்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஒரு ரிங்குக்கு ஒரு டியூ. மீனிங் புரியணுமா? சரிங்களா, மீனிங் புரியணும். இதுக்கு லாங்குவேஜ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது என்ன சொல்ல வராங்க, டியூனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு உங்களுக்கு புரியணும், மீனிங் புரியணும். நோட் பண்ணிட்டீங்களா? இதுக்கெல்லாம் டி சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ? இதுக்கு 1 2 3 4. எக்கு கூட கொண்டு வரலாம். சரிங்களா, காலையில் ஒரு 2 முட்டை அவிச்சிட்டு அது தனியாக ஒரு சின்ன பாக்ஸில், சரிங்களா, எக்கு கூட கொண்டு வரலாம். ஓகேவா, காலையில் எக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வேறு என்ன சாப்பிடுங்க, இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சுகர்லாம் எடுத்துக்காதீங்க. சரிங்களா, இந்த பிஸ்கட் இருக்குல்ல, சுகர் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. பிஸ்கட்லாம் அதிகமான சுகர் இருக்கும். அந்த பாக்கெட் பின்னாடி எடுத்து பாருங்கள், அதில் வந்து என்னது 100 கிராமுக்கு 18 கிராம் 13 கிராம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது என்னது, நம்ம ஒரு ஸ்பூனே ஒரு 3 to 4 கிராம் வரும். அப்போ 18 கிராம் 20 கிராம்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 4 ஸ்பூன் சுகர். அது என்னது, ரொம்ப கெடுதல். சரிங்களா, யாருக்கெல்லாம் ஏஜிங் ஆகாமல் இருக்கணும், ஏஜிங்னா என்னது, வயசாகாமல் இருக்கணும்னா சுகரை கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வயசாக மாட்டீங்க. சரிங்களா, நம்மளோட செல்லை வந்து அதிகமாக இது பண்ணுறது என்னது, உங்களுக்கு சுகர் தான். ஸோ சுகர் வந்து கம்மி பண்ணிக்கணும். சுகர் கம்மி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் இந்த சுருங்கிறது இதெல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு டிலே ஆகும். சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன ஆகும், அந்த இது இருக்கும். அதனால் மேக்ஸிமம் என்னது அவாய்ட் பண்ண முடியாது, பட் லிமிட்டடாக இருக்கணும். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ சிம்பிள் தானே. இப்போ இது ரெண்டு கான்செப்டையும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, அது கம்பைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வெறும் ஃபார்முலா கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றாங்க அப்படின்னா, மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றாங்க. எப்படின்னா இப்படி C3H8 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா, ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, C+1, Cனா கார்பன் ஆட்டம், +1 மைனஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் என். எக்ஸுங்கிறது ஹேலஜன் ஆட்டம். அந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜன் இருந்தால் சரி, ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும், ஹேலஜன் இருந்தால் சரி, இல்லைனாலும் சரி. இல்லைன்னா என்ன போட்டுக்கலாம், 0. இல்லைன்னா நைட்ரஜன் இல்லைன்னா 0 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா, ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலாவை, குயிக்காக எழுதுங்க. இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. பேசிக்ஸ் தான் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சின்ன சின்ன ஃபார்முலாம் இதெல்லாம் என்னது ஞாபகம் வச்சுக்கணும், படிக்கணும். ரிப்பீட்டடாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். C+1 மைனஸ் H ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் என் டிவைடட் பை 2. ரிப்பீட்டடாக ரெகுலராக படிக்கும்போது ஞாபகம் வந்துடும். இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபார்முலாவை. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் உங்களால் டியூ கண்டுபிடிக்க முடியும், ரிங்கு கொடுத்தாலும் டியூ கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே கொடுக்கல சார், எனக்கு வெறும் ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டாலும் என்ன கண்டுபிடிக்க முடியும், டியூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. சரிங்களா, மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டாலும் டியூ கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு டைம் ஃபார்முலா சொல்லுங்க. டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் ஈக்குவல் டு
ஓகேவா? ஸோ இதில் ஹச்னா ஹைட்ரஜன், எக்ஸுங்கிறது ஹாலஜன் ஆட்டம், என்னங்கிறது நைட்ரஜன். ஸோ இப்போ இதுக்கு டியூ கேட்குறாங்க சரிங்களா? நமக்கு டியூக்கான ஃபார்முலா என்னதுமா? டியூ ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1. ஸோ 5 ப்ளஸ் 1 என்ன வரும்? 6 மைனஸ் அடுத்தது ஹச் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? 10 மைனஸ் எக்ஸ் எவ்வளோ இருக்கு? 0. மைனஸா ப்ளஸ்ஸா? ப்ளஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 0, இங்கே என்ன வரும்? மைனஸ் 0 டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும்? 6 மைனஸ் 10/2 சரிங்களா? 6 மைனஸ் 5 ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே இதோட டி எவ்வளோ? 1. ஸோ இதே மாதிரி தான் இது கண்டுபிடிங்க பார்க்கலாம். மற்றது மூணுக்கும் சிம்பிளாக இருக்கா? இந்த ஃபார்முலா மட்டும் தெளிவாக நம்ம படிச்சிருக்கணும். இப்போ அடுத்தது question, find du. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா how many degree of unsaturation are there in the following compound அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. டிகிரி ஆஃப் unsaturation, டிஃபிஷியன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த மாதிரி. நமக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சரி. ஹைட்ரஜன் அப்படின்னு வந்துருச்சுனாவே, டிகிரி ஆஃப் unsaturation வந்துருச்சுனாவே என்ன மீனிங் வருது? டிகிரி ஆஃப் unsaturation கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதனால் அவங்க கொஸ்டின் லென்த்தியாக கேட்பாங்க, ஆனால் தெளிவாக படித்து பார்த்துட்டு இதான் கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க இந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி காமன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு முன்னாடி இதோட டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? என்ன மாலிகுல்? வெல் நோன் மாலிகுல். என்ன மாலிகுல்? பென்சின். சரிங்களா? ஸோ பென்சினில் எவ்வளோ பை பாண்ட் இருக்கு? சரிங்களா? டோட்டலாக எவ்வளோ பை பாண்ட் இருக்கு? 3. எவ்வளோ ரிங் இருக்கு? ஸோ டோட்டலாக என்ன வரும்? 3 பை பாண்ட் ப்ளஸ் 1 ரிங். ஸோ டோட்டல் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எவ்வளோ? 4. அதை பேஸ் பண்ணி இந்த ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபோர்னு போட்டுக்காதீங்கம்மா. சரிங்களா? கவனிங்க, நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த இடத்துக்கு 4னு போட்டக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்கே எத்தனை பை பாண்ட் இருக்கு? ட்ரிபிள் பாண்டில் எவ்வளோ பை பாண்ட் இருக்கு? 2. 2.
இதில் எவ்வளோ பை பாண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அதை மட்டும் கவுண்ட், பை பாண்ட் மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ பை பாண்ட் இருக்குது, ரவுண்டு போட்டிருக்காங்க, ரவுண்டு போடாமல் இப்படி கொடுப்பாங்க, எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. அப்போ இங்கே எத்தனை பை பாண்ட் இருக்கு, 3 சரியா. இங்கே எவ்வளோ இருக்கு, 1. அடுத்தது இங்கே ஏதாவது இருக்கா, இல்லை, இங்கே 1, இங்கே 1. ஸோ டோட்டலாக 2 + 3 5 6 7 8 8 என்ன இருக்குதுமா, 8 பை பாண்ட் ப்ளஸ் எவ்வளோ ரிங் இருக்கு, 3 ரிங். இப்போ ரிங்குக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன படித்தோம், டபுள் பாண்டு படித்தோமா. டபுள் பாண்டுனா ஒரு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். அப்போ டபுள் பாண்ட் எல்லாமே நீங்கள் இது பண்ணிட்டீங்க. பாண்டு மல்டிபிள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டில் 2 பை பாண்ட் இருக்கும், பை பாண்டு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ எவ்வளோ ரிங் இருக்கு, 3 ரிங். ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு இப்போ 11. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணோம், ஆன்சர் கொண்டு வரணும். காம்ப்ளெக்ஸாக யோசிக்கக்கூடாது சரிங்களா. இங்கே 4 போட்டுட்டு இந்த இடம் அப்படி இப்படி பண்ணிங்கன்னா மிக்சிங் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்துடணும், பை பாண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது ரிங்கு, செப்பரேட்டாக போகணும். நோட் பண்ணிட்டீங்களா, புரியுதா. அடுத்தது சேம் அதே தான் கொஸ்டின். What is the IHD in C12H17NO A4 B5 C6D7. ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிம்பிள். அந்த ஃபார்முலா உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் நிறைய இந்த மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா, ஸோ எந்த இடத்துலாம் புக்கில் விசிபிள் ஆகுதோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் டியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலா மைண்டில் வந்துடும். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. C+1 மைனஸ் H ப்ளஸ் எக்ஸு மைனஸ் என்னு டிவைடட் பை 2 சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நிறைய சால்வ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா உங்கள் மைண்டில் இருக்கும். அது நீங்கள் இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை, அவ்வளோ கஷ்டமான ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ என்ன வரும், C+1 எவ்வளோ வருதுமா, 13 சரிங்களா. 13 மைனஸ் எவ்வளோ வரும், 17 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், 17னா 16 டிவைடட் பை 2வா சரிங்களா. இப்போ என்ன வந்துடும், 13 மைனஸ் 8. அப்போ என்ன கிடைக்கும், 5. என்ன ஆன்சரு, ஆப்ஷன் பி. யாருக்கு புரியலையா தம்பி, எங்க ஃபார்முலாலையா, டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் ஈக்குவல் டு C+1 மைனஸ், இது ஃபுல்லாக மைனஸ், இங்கே ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. இதில் ஹைட்ரஜன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ், ஓகே, ஹைட்ரஜன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் என்னு டிவைடட் பை 2. நான் என்ன பண்ணேன், எக்ஸ் இங்கே இல்லவே இல்லையா. ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன், ஹச் மைனஸ் என் இப்படி கொண்டு வந்துட்டேன். நம்ம தானே உருவாக்கிக்கிறோம் ஃபார்முலாவை. எக்ஸ் இல்லவே இல்லை, ஹேலஜன் ஆட்டம் இருக்கா, இல்லை. அப்போ நான் என்ன கொடுத்துட்டேன், ஹச் மைனஸ். ஸோ நம்ம படிக்கும்போது இது படிச்சுட்டு இருக்கோம், பட் இது இல்லவே இல்லை. அப்போ நமக்கு எதுக்கு தேவையா இல்லையா. ஸோ அப்போ என்ன சைன் இருக்கு, மைனஸ் தானே இருக்குது. அதனால தான் நான் டைரெக்டாக இப்படி சொல்லிட்டேன் சரிங்களா. அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். புரியுதா, இப்போ புரியுதா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இப்படி எழுதுனேன். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது, 17 இருக்குது, மைனஸ் ஒரே ஒரு நைட்ரஜன். ஆக்சிஜன் வந்தால் கவலை கிடையாது, ஆக்சிஜன் நம்ம கவுண்டிங்லேயே வரதில்லை. சேம் இதுலேயே தான் இன்னொரு கொஸ்டின், டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் தான். கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, எலாபரேட்டாக பாண்ட் லைன் கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளே புரிஞ்சுக்கணும். ஸோ டியூ ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க, கம்ப்ளீட்டாக மாலிகுலை அனலைஸ் பண்ணும், விரிவாக எழுதணும். CN எத்தனை பாண்டுமா, CNங்கிறது ட்ரிபிள் பாண்ட், அது ஞாபகம் வரணும் சரிங்களா. அப்போ ட்ரிபிள் பாண்டு நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து CHO
இது என்ன குரூப்பு? ஆல்டிஹைடு குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் என்ன எழுதணும்? சி டபுள் பாண்ட் ஓ ஹச். விரைவாக எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். அதை எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ இதை நீங்கள் மாற்றி எழுதும் போது எப்படி எழுதணும்? இப்போ சி ட்ரிபிள் பாண்ட் என்ன, இந்த இடம் என்னவா மாறிடும்? சி ஹச் சி டபுள் பாண்ட் ஓ இப்படி எழுதிடணும். ஸோ இப்போ ஈஸியா? இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பை பாண்ட், சரிங்களா? இங்கே ஒரு பை பாண்ட். பென்சின் ரிங்னா எத்தனை பை பாண்டு? 3. இந்த ரிங்குக்கு 3. இங்கே எவ்வளோ பை பாண்ட் இருக்கு? 2 பை பாண்ட். அப்போ இதுக்கு 2, இங்கே 1. ஸோ டோட்டல் எவ்வளோ வருதுமா? 9, 10. 10 வருதா? 10 பை பாண்ட் ப்ளஸ் எவ்வளோ ரிங் இருக்கு? 2 ரிங்கு. ஸோ டோட்டலாக என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? டி எவ்வளோ? 12. வேற ஏதாவது வருதா? நோட் பண்ணிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்? டியூ. ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? சொல்லுங்கள் எவ்வளோ வருது? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? பை பாண்ட், சரிங்களா? இதில் 3, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1. டோட்டலாக பை பாண்ட் எவ்வளோ இருக்குது? 6 பை பாண்ட் ப்ளஸ் ஸோ ரிங்கு 3. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 9. யாருக்கு தப்பாக இருக்குது? தப்பாக வருது. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதாம்மா? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? புரியலையா? புரியலன்னா கேளுங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் இப்போ அடுத்தது கொஸ்டின் சொல்லுங்கள். கவனிங்க சொல்லுங்கள். இப்போ இந்த மாலிகுலை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது என்னது? பென்சின் ரிங்கா? இது ஒரு பென்சின் ரிங், இது ஒரு பென்சின் ரிங், இது ஒரு. டோட்டலாக எவ்வளோ பென்சின் ரிங் இருக்குது? 3 பென்சின் ரிங். இப்போ அவங்க வந்து நமக்கு டைரெக்டாக பென்சின் ரிங்கை இப்படி கொடுக்கல, சரிங்களா? ஆக்சுவலாக பென்சின் ரிங் புக்கில் இந்த மாதிரி இருக்குமா? கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கல. இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் பென்சின் ரிங் இப்படி இருக்குது. அப்போ ஒரு பென்சின் ரிங்குக்கு எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 என்ன இருக்கும்? பை பாண்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ எவ்வளோ பென்சின் ரிங் இருக்குது இங்கே? எவ்வளோ இருக்குதுமா? 3, சரிங்களா? இது வந்து 3ன்னு தான் நீங்கள் கணக்கு வைக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே என்னது
இது வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன ஆயிருங்க, இங்கே வெறும் கார்பன் தான் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் கூட கிடையாது. ஸோ அப்போ அந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறது சரியாயிரும். ஸோ அப்போ என்ன இருக்கும், ஸோ இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 3. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. இது பென்சின் ரிங்கா, இது பென்சின் ரிங் கிடையாது. அப்போ என்னது இது, இது நார்மலான ஒரு அலிஃபாட்டிக். அப்போ என்ன வரும், இங்கே 3 + 3 + 3 டோட்டலாக எவ்வளோ பை பாண்டு, 9. அதாவது 9 du சரிங்களா. இங்கே பை பாண்டு கணக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இந்த இடம் வேறு சரியா. இது வந்து 9 தேவைப்படும். இப்போ ஒரு பென்சின் ரிங் வந்து உள்ள ரவுண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்களா, நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், 3 3 3. ஸோ 9. அடுத்தது எவ்வளோ ரிங் இருக்குது, 5. ஸோ அப்போ என்ன வரும், 9 + ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ வருது, 14. டி எவ்வளோ, 14. புரியலாம் கேளுங்கம்மா சரிங்களா. ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காதீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பெரிய பெரிய மாலிகுலாக போடுறதுனால பெருசாக தெரியற மாதிரி இருக்கும். கான்செப்ட் சிம்பிள் தான், சின்ன கான்செப்ட்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு அது புரியலையா, இது என்னது, பென்சின் ரிங். பென்சின் ரிங்கில் 3 பை பாண்ட் இருக்குது. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 3 பை பாண்டு ப்ளஸ் ஒரு ரிங்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 4. ஸோ இதே கான்செப்ட் தான் இதுக்கு அப்ளைக்கபிள் ஆகும். நீட்டை பொறுத்தவரை அதான், சின்ன கான்செப்ட்லேருந்து பெருசாக நம்மளை பயப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, கொஸ்டின் எல்லாம். ஆனால் கான்செப்ட் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சா, இதெல்லாமே டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். ஸோ இந்த பார்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடுவீங்களா. டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷனை பொறுத்தவரை எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, சிம்பிளாக ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரிங்கு, ஒரு 3 ரிங் 4 ரிங் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் ரிங்கு மட்டும் இருக்குது, டபுள் பாண்டே இல்லை அப்படின்னா என்ன வரும், எவ்வளோ ரிங் இருக்கோ அதுதான் அதோட டி சரிங்களா. ஒரு 5 ரிங் இருக்குது அப்படின்னா அதோட டி எவ்வளோ, 5. 6 ரிங் இருக்குன்னா 6. ஒரு ரிங் இருந்தாலும் டி எவ்வளோ, 1 சரிங்களா. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை பிரேக் பண்ண வாட்டி எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணி அதை சேச்சுரேட் பண்ணுறோம், அதுதான் கான்செப்ட். அடுத்தது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா, கஷ்டமாக ஈஸியாக சரிங்களா. ஆனால் படிக்கணும், இது ரெகுலராக நீங்கள் இப்போ இன்றைக்கி போய் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்கன்னா தான் புரியும் சரிங்களா. சும்மா சிம்பிளாக ஒரு டைம் கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டிங்கன்னா இதாகாது, ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. இன்றைக்கி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா, சின்ன சின்ன பாயிண்டாக ஆட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் ரிவைஸ் பண்ணுற கான்செப்ட் இது எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறது. பட் நான் இது ஒன் டே நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன்னா இதில் என்னது, உங்களுக்கு இது கற்றுக்கிட்டிங்கன்னா தான் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஈஸியாக புரியும். நான் செகண்டரின்னு சொல்லுவேன், ட்ரெஸ்ஸரின்னு சொல்லுவேன் ரியாக்ஷன் போடும்போது. அப்போ என்ன உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சின்ன பேசிக்கான விஷயங்களை தெளிவாக கற்றுக்கணும் சரிங்களா. சும்மா நம்ம வந்து லாங் டைம் படிக்கிறோம், அதனால் சும்மா அந்த நுனிப்புள் மேயிற மாதிரி இது படித்தா இது ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாமே படிக்கணும். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ தான் ஃபங்க்ஷனல் குரூப்னால் என்னன்னே வரும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி இப்போ இதுவரையும் பண்ணது எல்லாமே கார்பன்னா எப்படி ஹைபிரிடைசேஷன் வந்தது இந்த மாதிரிலாம் படித்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் நோட் பண்ணிக்கோங்க, புது டாபிக். Identification of functional groups. ஃபங்க்ஷனல் குரூப்னா நான் ஷார்ட்டாக எஃப்ஜி அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. எஃப்ஜி மேபி நான் அப்படியே எழுதிட்டே வாங்க. defined as an atom or group of atom joined in a specific manner which is responsible for the characteristic chemical
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன சார்? சரிங்களா, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன நமக்கு தெரியணும். ஸோ ஒரு காம்பவுண்டு இருந்துச்சுன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வினை செயல் தொகுதி. தமிழில் வினை செயல் தொகுதி. இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது. ஆர்கானிக் காம்பவுண்ட்னா எது எதனால உருவாயிருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன். ஸோ நார்மலாக வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருந்தால் அது ஆர்கானிக் காம்பவுண்டு. அதே மாதிரி தான் எல்லா காம்பவுண்டும் இருக்குது, லட்சக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கணும்ல, அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அது யூனிக்காக இருக்கும். சரிங்களா, இப்போ நமக்கு எப்படி மனிதர்களுக்கு ஒரு யூனிக்கான கேரக்டர், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு யூனிக்கான நேச்சர் ஸ்கில் இருக்குமா இல்லையா? ஒருத்தருக்கு இயல்பாகவே டான்ஸ் ஆட பிடிக்கும், இயல்பாகவே பாட்டு பாட பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒரு யூனிக்கான நேச்சர். ஸோ அதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க? ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆட்டமாகவும் இருக்கலாம், குரூப்பாகவும் இருக்கலாம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்டம்னா இப்போ சப்போஸ் குளோரின் இருக்குது, புரோமின் இருக்குது, சிங்கிள் ஆட்டமா? ஸோ அதுவும் என்ன தான் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஆக்ட் பண்ணும். சப்போஸ் OH இருக்குது, NH இருக்குது, இது என்ன தான் குரூப் ஆஃப் ஆட்டம். ரெண்டு ஆட்டம் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்குது, அப்போ OHங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீனிங் புரியுதா? படிங்க ஒரு டைம். சரிங்களா, இப்போ ஆல்கஹால் இருக்கு, ஆசிட் இருக்கு, ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்டான ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா, ஸோ ஆல்கஹால் எளிதில் என்ன ஆயிரும்? தீப்பிடிக்கும் தன்மையுடையது. ஸோ அது அதே மாதிரி ஆசிட் என்ன ஆகும்? நமக்கு கையில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? சரிங்களா, கரோசிவ் இன் நேச்சர். சரிங்களா, அரிக்கக்கூடிய தன்மையுடையது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சரிங்களா, ஈஸியாக சில நேரங்களில் ஆல்கஹால் இருக்குது, என்ன ஆயிரும்? ஓப்பன் பண்ணி வச்சிடுறீங்க, அது என்ன ஆயிரும்? எவாபரேட் ஆயிரும். பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் என்னது? அல்கேன், அது என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஆவியாக போயிடும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்குது? உங்களுக்கு டிஃப்ரெண்டான கேரக்டரிஸ்டிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அதனால் அதோட ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறாங்க? ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறது அல்கேன், இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். அல்கீன், அல்கைன். சார் இதெல்லாம் என்ன சார்? அல்கைன்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், அல்கீன் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கக்கூடியது, அல்கைன் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடியது. சரிங்களா, அப்புறம் ஆல்கஹால், அப்புறம் ஈத்தர். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா, அமீன், இது எல்லாமே என்ன தான் வரும்? உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, ஸோ இப்போ உங்களுக்கு புக்கில் எடுங்க, NCERT புக்கில் பேஜ் நம்பர், நியூ புக்கில் எவ்வளோமா? பேஜ் நம்பர் 267. சரிங்களா, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா? சரிங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட். சரிங்களா, ஸோ அதோட காமன் நேம். அடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும், அதான் ஃபங்க்ஷனல் குரூப். அடுத்தது என்னது? அதோட அது செகண்டரி, அது பின்னாடி படிப்போம். இப்போதைக்கு அந்த ரெண்டு லைன் மட்டும் புரியுதா? ஃபர்ஸ்ட் என்னது? அல்கேன். அல்கேன்னா என்னது? C சிங்கிள் பாண்ட் C. அடுத்தது அல்கீன், C டபுள் பாண்ட் C. அல்கைன்னா என்னது? C ட்ரிபிள் பாண்ட் C. அரீன்ஸ் அப்படின்னா அந்த பென்சின் ரிங் வரதான் என்ன சொல்லுவாங்க? காமன் நேமா அரீன் சொல்லுவாங்க. அது ஃபங்க்ஷனல் குரூப் கேட்டகரியில் வராது. சரிங்களா, நல்லா கவனிங்க. ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் கொடுத்துருக்காங்களா? அப்போ அது வராது. அடுத்தது ஹாலைடு கொடுத்துருக்காங்களா? ஹாலைடு வந்து வரும்போது X ஈக்குவல் டு ஃப்ளோரின், குளோரின், புரோமின். அது என்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷனல் குரூப். அதுவும் என்ன பண்ணும்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணும். அடுத்தது ஆல்கஹாலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? OH. அடுத்தது என்னது? ஆல்டிஹைடுக்கு CHO, கீட்டோனுக்கு C டபுள் பாண்ட் O, நைட்ரைலுக்கு CN, ஈத்தருக்கு ROR. ஆறுங்கிறது ஒரு அல்கைல் குரூப், CH3O. அந்த மாதிரி CH3 ஓப்பன் சைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுல என்ன சொல்லுவாங்க? R. அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன வரும்? COH. அடுத்தது கார்பாக்சிலேட் அயான். சரிங்களா, H இருந்துச்சுன்னா ஆசிட், H ரிமூவ் பண்ணிட்டோம்னா மைனஸாக இருக்குது இல்லைங்களா, அது என்ன சொல்லுவாங்க? கார்பாக்சிலேட் அயான்ஸ், ஆனையான், கேட்டையான். அரைல் ஆலைடு.
சரிங்களா. COX எல்லாம் என்ன வரும், அரைல் ஹாலைடு. C டபுள் பாண்ட் O இப்படி இருக்குல்லங்கம்மா, C டபுள் பாண்ட் O, OH இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஆசிட். அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ், எக்ஸுங்கிறது எனி ஃப்ளோரின் குளோரின் புரோமின் இருந்துச்சுன்னா அரைல் ஹாலைடு. சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க அசைல் ஹாலைடு. அசைல் ஹாலைடு அது அசைல் ஹாலைடு, நாட் அரைல் ஹாலைடு, அசைல் ஹாலைடு. சாரி. அடுத்தது அமீன்ஸ். அமீன்ஸ் என்ன வரும், NH2. சரிங்களா, புக் இருக்கா இல்லையாப்பா, புக்கு பாருங்க, சொல்றதெல்லாம் கவனிங்க. அடுத்தது அமீன்ஸ் இருக்கா, அமீன்ஸ்க்கு அடுத்தது அமைடு. அமைடுனா C டபுள் பாண்ட் O NH2. சரிங்களா. அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க, நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், NO2 இருக்கிறது. சல்ஃபனோயிக் ஆசிட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, SO3H குரூப். ஸோ மோஸ்ட்லி பேக் சைடு என்ன இருக்குது, அவ்வளோதானே. ஸோ மோஸ்ட்லி இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. டோட்டலாக எவ்வளோ வருது கவுண்ட் பண்ணுங்கள். புக்கில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்லாம் நேம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து உங்களுக்கு இந்த புக்லேயும் இருக்கும், ஸ்டேட் போர்டு புக்லேயும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் போட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷனல் குரூப் 15 இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் என்னது, மெமரி பார்ட். ஓகே. ஸோ ஈத்தர்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரணும், ஃபங்க்ஷனல் குரூப் ஞாபகம், ROR. சரிங்களா. அதே மாதிரி எஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா COOR, அது வரதான் என்னது, எஸ்டர். சரிங்களா. இன்னும் போக போக நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் இடையில உங்களுக்கு புதுசாக நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பேசிக்கான விஷயங்கள் தெரியுதா, ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா, கிளியராக இருக்கா. ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி சார் இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்தவரை என்னதுமா, RCOOR. இது எப்படி எழுதலாம்னா RC டபுள் பாண்டு OR, இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா. இது வந்து என்னது, எஸ்டர். ஈத்தர் அப்படின்னா ROR, இப்படி எழுதணும். ஆல்டிகைடு C டபுள் பாண்ட் OH, இங்கே வந்து ஏதாவது R இருக்கலாம், இதுக்கு பேர் என்னது, ஆல்டிகைடு. அமைடு RC டபுள் பாண்ட் O, இது என்னது, அமைடு. சரிங்களா. கீட்டோன் அப்படின்னா C டபுள் பாண்ட் O CH3 இந்த மாதிரி. இது வந்து R குரூப், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் குரூப் பேர் என்னது, கீட்டோன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்னா என்னது, ஃபங்க்ஷன் குரூப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆசிட் அப்படின்னா RC டபுள் பாண்ட் OH COOH. சரிங்களா. இப்போ நீங்கள் COO எழுதுறீங்க இல்லைங்களா, எப்போ COO எழுதுனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னது, இப்படி இருக்கும் இந்த ஃபார்ம், C டபுள் பாண்ட் OH. சரிங்களா. சிங்கிள் பாண்டு கிடையாது, என்னதுமா, ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருக்குது. சரிங்களா. ஸோ இது புரியுதா, சிம்பிளான விஷயங்கள். நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க, புக்லேயே இருக்குது, இருந்தாலும் நோட்டில் எழுதிக்கோங்க. புக்கும் படிக்கணும், நோட்ஸும் படிக்கணும், ரெண்டு விஷயமும் இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு டைம் இதுதான், எப்பயுமே இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்னா. எஸ்டர்னா என்னதான் உங்களுக்கு, இனிமேட்டு நீங்கள் MBBS முடிச்சுட்டு சரிங்களா, எங்கே போனாலும் டாக்டர் போனாலும் என்னதான், டாக்டர் ஆனவாட்டி எஸ்டர்னா என்னதான் ஃபார்முலா, இதுதான். சரிங்களா, இன்னைக்கு படிக்கிறது தான். ஈத்தர்னா ROR. கீட்டோன். சரிங்களா, இது எல்லாமே என்னது, கீட்டோன்னா C டபுள் பாண்ட் O. ஸோ இதில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க நோட்டில். அப்போ என்னது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன் குரூப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அந்த பாக்ஸில் இருக்குல்ல, ஏன்னா அந்த பாக்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னென்னு மட்டும்தான் அந்த வேணும். சரிங்களா. அந்த அப்படியே அது எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு 2 to 3 minutes ஆக போகுது. வீட்டில் போய் அது கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, எல்லா இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க,
ஸோ கொஸ்டின் நல்லா கவனிங்க. இதுக்கான ஆப்ஷன் நான் இந்த பக்கம் கொடுக்குறேன். ஏ ஸோ கொஸ்டின் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் படித்து சொல்லுங்கள். அப்போ என்ன சொல்ல வராங்க கொஸ்டினில்? ஒரே காம்பவுண்டில் என்ன இருக்கணும்? 2 குரூப் இருக்கணும். சரிங்களா? ஆஸ் வெல் ஆஸ்னா ஒரே காம்பவுண்டில் இருக்கிறது அர்த்தம். எஸ்டர் மட்டும்னா எஸ்டர் மட்டும் இருக்கிறது இல்லை, இது கீட்டோன் மட்டும்னா கீட்டோன் மட்டும். ஆனால் அவங்க கேட்குறது என்னது? ஒரே காம்பவுண்டில் 2 இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு காம்பவுண்டாக என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் அனலைஸ் பண்ணுறீங்க. நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு எஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எஸ்டர்னா என்னதுமா? ஆர் சிஓஓ ஆர் இப்படி இருக்கணும். சரிங்களா? 2 கார்பனுக்கு அப்புறம் 2 ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆர் இப்படி எழுதணும். கீட்டோன்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆர் இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? கீட்டோன். சரிங்களா? ஸோ இது 2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது என்னது? கீட்டோன். இது என்னது சொல்லுங்க? எஸ்டர். இப்போ இந்த 2 விஷயமே எங்கே இருக்குன்னு கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், இது என்னது? இந்த குரூப்பு ஆர் குரூப்பா? ஸோ இங்கே என்ன இருக்குது? CO. இது என்னது? ஃபர்தரா ஆர். கார்பன் இருக்கா இல்லையா? கார்பன் வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குது? எஸ்டர் இருக்கா இல்லையா? ஸோ இந்த குரூப் என்னது? சி. இந்த இடத்துல சி வந்துருச்சு. ஸோ ஆர்னா கார்பன், கார்பன் மீன் பண்ணுது. ஸோ இங்கே சி, இங்கே சி. அப்போ இது என்னது? இந்த குரூப்பு. இது என்னது? கீட்டோன். இது என்னது? எஸ்டர். இது என்னது? கீட்டோன். ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏ இருக்குது. ஸோ இது தெளிவாக இருக்கணும் உங்ககிட்ட. தெளிவாக இருந்தாவே எந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாதி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதில் கவனிங்க, இங்கே என்ன இருக்குது? ஆர். இது ஆறு. ஓ இங்கே வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்னதான் இருக்குது? இது பேர் என்னது? கீட்டோன். இது என்னது? இது வேறு ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் ஓ ஆர். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? ஈத்தர். இது நம்மளோட எஸ்டர் கணக்கிலே வரல. அப்போ என்ன இல்லை? பி இல்லை. சரிங்களா? அப்போ இதுவும் கிடையாது. இப்போ ஃபைனலாக எங்கே வந்துச்சு ஆன்சரு? ஏ கண்டிப்பாக இருக்குது. இ இருக்கா இல்லையா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டைம் செக் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ஆர் ஓ ஓ ஆர். சரிங்களா? சி ஓ ஓ ஆர். சரிங்களா? அப்போ என்ன இருக்குது? எஸ்டர் இருக்கா இல்லையா? ஸோ எஸ்டர் குரூப் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? கீட்டோன் இருக்கா இல்லையா? ஸோ 2 குரூப் இருக்குது. அப்போ இ. மற்றதும் செக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இது என்னது? கீட்டோன். இது என்னது? கீட்டோன் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி கீட்டோன். இங்கே என்ன இருக்குது? டபுள் பாண்ட் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது. இது அந்த ஃபங்க்ஷன்லேயே வராது. இது என்னதுமா? ஆசிட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்துருச்சா இல்லையா? ஸோ இவ்வளோ கொடுத்துட்டாங்க சார், நம்ம எப்படி சார் அப்படின்னா இந்த மாதிரி எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். முதல் விஷயம் நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னா ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் எங்கே இருக்குது இந்த மாதிரி செக் பண்ணணும். ஆப்ஷனில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் உங்களுக்கு? டி ஆப்ஷன். ஏ அண்ட் இ தான் என்னது உங்களுக்கு ஆன்சர் வருது. நோட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சு எழுதுங்க. புரியலாம் கேளுங்க. உங்களுக்கு புரியுதாம்மா? அவங்களுக்கு அப்படிங்க புரியுதா? அனலைஸ் பண்ணும் சார். கொஸ்டின் என்ன சார்? இதில் இருந்தாலும் கொஸ்டின் கேட்பாங்களா? ஸோ எதில் இருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இதில் தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. ஸோ கொஸ்டினை உங்களுக்கு டிஃப்ரெண்டான டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க.
ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் பொறுத்தவரை 2 இருக்குமா, சல்ஃபனோயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். COOH வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும், கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா? SO3H வந்துச்சுன்னா சல்ஃபனோயிக் ஆசிட். ஸோ நார்மலாக நம்ம ஆசிட்னா நம்ம மைண்டுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு COOH வரும். ஸோ அதை நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. இதான் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோ ஃபங்க்ஷனல் குரூப் நாட் present in the given compound. குயிக்காக ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. ஸோ செக் பண்ணோம். சரிங்களா? இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, கீட்டோன். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே RO கிடையாது, இங்கே என்ன இருக்கு, CH2 வந்துருச்சு. ஸோ அப்போ இது என்னது, இது கீட்டோன். இது என்னது, ஆல்கஹால். என்ன ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால். இப்போ இது என்னது, C டபுள் பாண்ட் O NH2. இப்படி இருந்தால் இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், அமைடு. ஸோ கொஸ்டின் நல்லா கவனிங்க. எதெல்லாம் இருக்குன்னு கேட்டால் எதெல்லாம் இருக்கு, கீட்டோன் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, அமைடு இருக்கு. இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கீட்டோன் இருக்கா, இருக்கு. கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கா இல்லையா, இல்லை. ஆல்கஹால் இருக்கா, அமைடு இருக்கா. சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் எது, இது இருக்குன்னு டைப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு வரக்கூடாது, மாற்றி குடிச்சிட்டு வரக்கூடாது. ஆன்சர் என்னது, பி தான் ஆன்சர். சரிங்களா? எது இல்லை, கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்ட் என்னது, இதெல்லாம் ரைட்டு. சரிங்களா? இதெல்லாம் இருக்குது, கீட்டோன் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, அமைடு இருக்குது. ஆனால் அவங்க கேட்குறது ரிவர்ஸ் திங்கிங். சரிங்களா? எது இல்லை, அதான் கொஸ்டின் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இடத்துலையும் கொஸ்டினை தெளிவாக கவனிக்கணும். என்ன கேட்குறாங்க, ஒரு பாயிண்ட் கூட என்ன ஆயிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாது. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதெல்லாம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நான் ஆன்சர் இது உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இன் ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ என்ன ஃபங்க்ஷனல் குரூப் கேட்கல. ஸோ அவங்க கேட்குறது என்னது, சரிங்களா, பிலோ. ஸோ பி லோன்னு எழுதிருப்ப அதை சேர்த்து எழுதிக்கோங்க, பிலோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அல்கைன் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாமா, ட்ரிபிள் பாண்ட் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பா, டபுள் பாண்டு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அதே மாதிரி சி டபுள் பாண்டு ஓ, அது என்னது, கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். அடுத்தது என்ன இருக்குது, லாஸ்டா ஆசிட். என்ன ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், அது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். டோட்டலாக எவ்வளோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ என்ன ஆன்சர், பி ஆன்சர். சரிங்களா? பி தான் 4 தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் டைப் புரியுதா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்பு, விச் ஃபங்க்ஷனல் குரூப் நாட் ப்ரெசண்ட், விச் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆர் ப்ரெசண்ட் இன் த மாலிகுல். இது எல்லாமே என்னதான் டைப் ஆஃப் கொஸ்டின். அப்படி இல்லைனா மேட்ச் த ஃபாலோவிங். ஒரு காம்பவுண்டு லெஃப்ட் சைடில் ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா
மேட்ச் பண்ணிடுவீங்களா இல்லையா? ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாமா இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். நான் இதில் ஆப்ஷன் எழுதல, ஆப்ஷன் பெருசாக இருக்குது. இதில் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, ஃபைண்ட் அவுட் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் இன் த பிலோ மாலிகுல். சரிங்களா? கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆல்கஹால், ஃபீனால், கீட்டோன், அமைடு, ஃபீனால், கீட்டோன், அமைன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு எழுதுங்க. சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் தெரியுது, புரிகிறதெல்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிங்க. என்ன இருக்குது, என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஃபீனால். ரெண்டாவது கீட்டோனா அமைடா? சி டபுள் பாண்ட் ஓ. சரிங்களா? நைட்ரஜன் கார்பன் பக்கத்தில் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? அமைடு. சரிங்களா? ரெண்டாவதாக இருக்கிறது என்னது? கீட்டோன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக இருக்கிறது கீட்டோன். மூணாவதாக இருக்கிறது NH. சரிங்களா? NH2 இருக்கலாம், இல்லை என்னோட ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி NC டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? NC டபுள் பாண்ட் ஓ. ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேற ஒரு கார்பன் குரூப் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? அமைடு. சரிங்களா? மூணாவது என்ன இருக்குது? அமைடு. ஃபோர்த்து லாஸ்ட் என்ன இருக்குதுமா? ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு? ஆசிடா. என்ன வருது? இந்த இடத்துக்கு இது என்ன வந்துருச்சு? அமைடு. இந்த இடத்துக்கு ஆர் என்ன வரும்? ஆர் ஓ ஓ ஆர் ஓ சிஓஆர் COOR. இதை மட்டும் பாருங்க. இப்போ என்ன வந்துருச்சு? எஸ்டர். சரிங்களா? அப்போ என்ன வரும்? அது மிக்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. என்ன இருக்கு? சேர்ந்து இருக்கிறது எஸ்டர். இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதுறது தான். சரிங்களா? அவங்க கொஸ்டினில். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது சார் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. NC டபுள் பாண்ட் O. இப்போ கன்ஃபியூஷன் இல்லையா? எஸ்டருக்கு என்ன வருமா? இது இப்போ தனியாக வந்துருச்சா? சரிங்களா? இப்போ இது என்னது? இது அமைடு, இது எஸ்டர். ஓகேவா? கிளியரா? சொல்லுங்க. எதுக்குமா? இங்கேயா? இல்லை, நான் அந்த காம்பவுண்டை மாற்றிருக்கேன். இப்போ RCOR. இது ஆரா? COOR வந்துருச்சா இல்லைங்களா? C டபுள் பாண்ட் OR. ஸோ இதானே இது எஸ்டருக்கானது. நான் முன்னாடி இருந்தது மாற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா கன்ஃபியூஷனாக இருக்குது. நைட்ரஜன் இதோட இருக்கிறனால உங்களுக்கு அந்த லெவலில் கேட்க மாட்டாங்க. இந்த லெவலில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது தனியாக புரியுதுங்களா? அமைடு தெரியுதா? NC டபுள் பாண்ட் O அமைடு. கீட்டோன் தனியாக தெரியுதா? இது என்னது? ஃபீனால். புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா?